விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். எந்த ஒரு மனிதனுக்கு கர்மக்கடன் அதிகம் இருக்கிறதோ அவருக்கு ஆரோக்கியமும் இருக்காது, அல்லது சேகரித்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினையும் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. இந்த 3 ராசிகள்ல ஏதோ ஒன்றில் செவ்வாய் சனியினுடைய கிரக இணைவு இருக்க கூடாது. அப்படி இருந்தா குருவும் சந்திரனும் பிரம்ம கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே குருவும் சந்திரனும் தான். இவங்க இல்லைன்னா சுக வாழ்க்கை இல்லை. மண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும். எப்ப தெரியுமா கர்மா தொடங்குது? பொதுவா ஒரு குழந்தையினுடைய பல் விழுது இல்லையா, விழுந்து மறுபடி முளைக்குது இல்லையா, அதுல அவங்க கர்மாவை நம்ம என்ன பண்ணிடலாம்னு கண்டுபிடிக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாடம் கேட்கக்கூடிய வார்த்தை கர்மா. இதனுடைய ரகசியம் என்ன, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட ஒரு கலந்தாய்வு பண்ண போறாரு ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. ஜோதிடம் ஒரு புறம் இருந்தாலும் கர்மா அப்படிங்கிற விஷயம் நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். நம்மளோட வியூவர்ஸ் நிறைய இடத்துல நிறைய பதிவுகள் பார்க்குறாங்க. முதல்ல இந்த கர்மா அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யாருக்கெல்லாம் எந்த விதமான கர்மா வரும்? அதாவதுமா, கர்ம கடன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கடன் அப்படின்னா இறந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்களில் இருக்கக்கூடிய நிலுவையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கடன். கர்ம கடன் அப்படின்னு சொல்றோம். கர்மா அப்படின்னா செயல், கடன் அப்படின்னா நாம நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய விஷயம். அது ஒரு சொல் கடனாக இருந்தா கூட அது கடன் தான். பிரார்த்தனை கடனாக இருந்தா கூட அது கடன் தான். இந்த கர்ம கடன் ஒரு மனிதனுக்கு 2 கிரகங்களை என்ன செய்யுதுன்னா பலகீனப்படுத்துது. ஒன்று குரு, இன்னொன்று சந்திரன். இந்த குரு பகவான் தான் நம்ம வாழ்க்கையில சேகரித்த பொருளை அனைத்தையுமே அனுபவிக்கின்ற கொடுப்பினையை தருபவர் குரு. அதற்கு ஆரோக்கியமான மனநிலையும் மகிழ்ச்சியையும் தருபவர் யார் அப்படின்னா சந்திரன். எந்த ஒரு மனிதனுக்கு கர்மக்கடன் அதிகம் இருக்கிறதோ அவருக்கு ஆரோக்கியமும் இருக்காது, அல்லது சேகரித்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினையும் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்துல குரு பகவானும் சந்திர பகவானும் செயலிழந்திருக்கிறார் அப்படின்றத ஒரு ஜாதகரினுடைய முகத்தை வைத்து நம்மால என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, குருவும் சந்திரனும் ஒருவருடைய வாழ்க்கையில் செயலிழந்திருக்கிறது, செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய 3 கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும்னா உறுதியாக இருக்கும். ஒன்று பாத்தீங்க அப்படின்னா கன்னியா ராசி, அதற்கு அடுத்தபடியாக விருச்சக ராசி, மகர ராசி. இந்த 3 ராசிகள்ல ஏதோ ஒன்றில் செவ்வாய் சனியினுடைய கிரக இணைவு இருக்க கூடாது. அப்படி இருந்தா குருவும் சந்திரனும் அவங்க ஜாதகத்துல கண்டிப்பா செயலிழந்துதான் இருப்பாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, செவ்வாயோடு கேது பகவான் என்னாகி இருக்க கூடாது என்றால் இணைந்திருக்க கூடாது. இந்த கிரக இணைவு கும்ப ராசியிலேயோ மேஷ ராசியிலேயோ அதே போல துலாம் ராசியிலேயோ என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு குருவும் சந்திரனும் பலகீனமாகி இருக்கிறாங்கன்றது பொருள். சனியும் கேதுவும் இணைந்திருந்தால் குருவும் சந்திரனும் கெட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஆக மொத்தம் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அப்படி 12 கட்டத்தை எடுத்து போடும் பொழுது செவ்வாய் சனி, அதற்கு அடுத்தபடியா செவ்வாய் கேது, அதற்கு அடுத்தபடியா சனி கேது, இந்த அறிகுறிகள் இருக்கின்றது என்றால் இதை உறுதிப்படுத்துறதுக்கும் டிகிரி அளவுல அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களுடைய முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். அதை எப்படி முகத்தை சொல்றேன். பொதுவா இந்த குருவும் சந்திரனும் பலகீனம் ஆகினவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை
வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்வார்கள். குருவும் சந்திரனும் கெட்டு போனவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்துட்டு ரொம்ப காலங்கள் கழிச்சு அதிலிருந்து பின்வாங்கிறது, மாறி மாறி குழம்புறது, எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல முன்னேறலன்றது, கடன் அவசரப்பட்டு வாங்குறது, அடைக்க முடியலன்னு சொல்றது, பொருளை விற்கிறது, இப்படி ஒரு நிலைத்த தன்மை இல்லாத நிலை இந்த கிரக இணைவு இருக்கிற ஜாதகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை தான் நாம பிரம்மஹத்தின்னு சொல்றோம். ஏன்னா பிரம்ம கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே குருவும் சந்திரனும் தான். இவங்க இல்லைன்னா சுக வாழ்க்கை இல்லை. இந்த பூமியில என்ன கிடையாது? சுக வாழ்க்கை இல்லை. அது மண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இந்த உடைய நல்லபடியா அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், எதிலையுமே அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுல கடினம் இருக்கிறது. இதனுடைய அறிகுறியை நம்ம சொல்றோமா? பொதுவா கர்ம கடன் இருந்து ஒரு ஜாதகர் பிறக்கிறது பொதுவாக ஒருத்தருக்கு கர்மான்றது எப்போன்னா 8 வயதிலிருந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். 8லிருந்து 14 வயதுக்குள் அவருடைய கர்ம வினையினுடைய தொடர்ச்சி வர ஆரம்பிக்கும். எப்போ தெரியுமா கர்மா தொடங்குது? பொதுவா ஒரு குழந்தையினுடைய பல் விழுது இல்லையா, விழுந்து மறுபடி முளைக்குது இல்லையா, அதுல அவங்க கர்மாவை நம்ம என்ன பண்ணிடலாம்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் முதல் பால் பல்லா இல்லை எல்லா பால் பல்லும் எல்லாம் விழுந்து முளைத்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய தொகுப்பு. இந்த 8 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள எல்லா பற்களும் விழுந்து அதுல ஒரு முழுமைத்தன்மை இப்பதான் இருக்கும். அப்பதான் உங்களுடைய கர்மாவினுடைய தொடர்ச்சியும் என்ன ஆகுதுன்னா நடைமுறைப்படுத்தி ஆரம்பிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, குருவும் சந்திரனும் கெட்டு போகியிருந்தா அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, முதல் விஷயம் அவர்களுடைய முடி நெற்றியில் படும்படியான ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் அறிகுறி என்ன? இந்த நெற்றியில் படும்படியான ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கும். இது என்ன பண்ணும்னா இவர்களுக்கு சொத்து பிரச்சனையினுடைய அறிகுறியை இது வெளிப்படுத்துகிறது. எத்துணை திருமணம், எத்துணை காதல்கள் செய்தாலும் அவர்கள் தோல்வியில் இருப்பதை இது என்ன பண்ணும்னா வெளிப்படுத்தும். நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இருப்பதை இது என்ன பண்ணுதுன்னா அறிவுறுத்துகிறது. ஒருத்தருக்கு சொத்துக்கள் முழுக்க ஜப்தி ஆக போறது அப்படின்னா இந்த இடத்துல நெற்றியில பார்த்தீங்கன்னா தழும்பு இருக்கும். அடிப்பட்ட தழும்புன்னு ஒருத்தருக்கு, யாருக்கெல்லாம் நெற்றியில தழும்பு இருக்கு பார்த்த மாத்திரம்னாலே அவங்களுக்கு நிச்சயமா சொத்து பிரச்சனையும் இருக்கும், நடைமுறையில மனிதர்களை நடைமுறைப்படுத்திக்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும். இது முதல் விதி. இதுவே ஒரு பெண் அப்படின்னு நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் கண், புருவம், பல். பெண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண் புருவத்துல முடி வளரல, அதே போல் பார்த்தீங்கன்னா பல்லில் பார்த்தீங்கன்னா அதிக இடைவெளி, அல்லது பல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளியே வந்த மாதிரி இருக்கிற அமைப்பு, இது அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலையை அவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்தும். அதிக நோய்களை உடைய கணவரை அடைய வேண்டும் என்ற பிராப்த நிலையை இது என்ன பண்ணுதுன்னா வழங்குகிறது. அதே போல இல்லற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா காதல், உணர்ச்சி பூர்வமாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கொடுப்பினைகள் இவர்களுக்கு குறைவு. அப்ப பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவ மகிழ்ச்சியில தான் எல்லாத்தையுமே சொல்றோம். அப்ப அதுக்கே இந்த அறிகுறி என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சந்திரனும் வீக்கா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கெடுத்துக்கிற ஒரு அமைப்பு எந்த அமைப்பு அப்படின்னா சிங்கப்பல். சரியா? ஸ்ட்ராங்கா இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னா அவங்க கிட்ட சிங்கப்பல் இருக்கும். பொதுவா இது ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மத்துல குரு இருக்கும், பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மத்துல சுக்கிரன் இருப்பார். அதுல குறிப்பா இந்த 2 கிரகங்களுமே கேதுச்சாரம் வாங்கியிருந்தா உறுதியா அவங்க கிட்ட என்ன பண்ணல இருக்கும்னா சிங்கப்பல் இருக்கும். இவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொள்வதற்கு ஒரு காரணமாக என்ன பண்றாங்கன்னா அமைகிறார்கள். இது அடுத்த கட்ட விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்தை பல்லும் சொத்து பிரச்சனையும். யாருக்கெல்லாம் பொதுவா ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா பல்லு கட்டி இருக்கும், சொத்த பல்லு நிறைய இருக்கு, எல்லா பல்களையுமே எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆண் முழு கடனாளியாக என்ன பண்றாருன்னா விளங்குகிறார். எந்த ஆணுக்கு பல்லில் ஆரோக்கியம் இல்லையோ அவருக்கு சொத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா முடிவு செய்து கொள்ள வேண்டும். இவர் வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா பிறருக்காகவே தன்னுடைய வருமானத்துல ஏமாந்து என்ன பண்றாருன்னா வாழ்க்கை முழுவதும் என்ன பண்றாருன்னா நிறைய கஷ்டப்படுகிறார். இவருக்கு கடனை அடைக்கணுன்றதுக்காக மட்டுமே இவர் என்ன பண்ணுவாருன்னா ஓடுற மாதிரி இருக்கும். நிறைய ஆண்கள் நீங்க 40 வயதிலே பாத்தீங்கன்னா சிரிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இது எல்லாமே கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சொத்து பிரச்சனை, இழப்பினுடைய உச்சகச்சம், இழப்பினுடைய வழக்குகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய இருக்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் சொத்து பிரச்சனைக்கு உரிய அறிகுறிகள். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் சந்நியாசத்துவத்தோடு இருக்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா தாடி.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடிய யாருமே தாடி வளர்க்க கூடாது. சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தாடி வளர்க்கலாம். கேதுவினுடைய அருள் இருப்பவர்களுக்கு தாடி என்ன செய்வதில்லைன்னா ஒன்றும் செய்வது இல்லை. ஆனால் ராகுவினுடைய அருள் இருப்பவர்கள் தாடி என்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா வளர்க்க கூடாது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவா யாரு எல்லாம் முதலீடு போட்டு தொழில் பண்றாங்களோ அவங்க யாருமே தாடி வைக்க கூடாது. யாரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருக்கும், ஒரு வக்கீலா இருக்கும், அதாவது நம்மளுடைய அறிவு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றவங்க தாடி வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா தாடையில் யாருக்கு வெட்டுக்காயம் இருக்கிறதோ இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துன்பம் மட்டும்தான் துரத்தி 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 வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். தாடை மூக்குகள்ல வெட்டுக்காயம் இருந்தால் தெய்வ அனுகிரகம் குறைவு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலிருந்து வாகன விபத்துகளிலிருந்து அடிக்கடி நிகழ்ந்த வண்ணமே இருக்கும். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்து தன்னுடைய ஆயுளை என்ன பண்ணிக்கலாம்னா வலு கூட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பவங்க சிவப்பா இருக்கவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே உதடு என்ன பண்ணக்கூடாதுன்னா வெடிக்க கூடாது. உதடு வெடித்தால் சுக்கிரனுடைய அருள் குறைவு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் நமக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும்னா எப்பொழுதெல்லாம் உங்களுடைய உதட்டின் தோல் வெளுத்து அந்த தோல் உரிகிற நிலை வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட போகிறது என்று பொருள். அப்ப அந்த உதட்டினுடைய தோல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்ப ஈரப்பதம்னா நாங்க என்ன தடவிக்கலாமா, லிப் பாம் போட்டுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அதற்கு உரிய உணவு முறையையும் வழிபாட்டையும் எடுத்து உள்ளே இருப்பதை செயல்படுத்தினாதான் வெளியே இருக்கிறது என்னவா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மேல் உதடு அப்படின்றது பெருங்குடலையும் கீழ் உதடு என்பது சிறுகுடலையும் என்ன பண்ணுதுன்னா குறிக்குது. ஸோ உதடுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய அருள் நிஜமா இருக்கிறது. ஸோ இப்போ உள்ள குடலினுடைய வெளிப்பாட்டை இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ற சிம்டம்ஸ் இருக்கிற எல்லாருமே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ முகத்துல பாத்தீங்கன்னா மங்கு மறைகள் என்ன பண்ணாலும் நீங்கள, கண் புருவத்துல எப்போதுமே முடி முளைக்கல வெட்டுக்காயம் இருக்கிறது, அதே போல பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கிறது. முகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே நெற்றியில தழும்புகள் இருக்கு, தாடையில தழும்புகள் இருக்கு. இது எல்லாம் ஒரு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் பாதிக்கப்பட்டதினுடைய அறிகுறி. பல்லும் கண் புருவமும் உதடும் கெட்டு போச்சுனாலே அவங்க ஜாதகத்துல குருவும் சந்திரனும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாமே குரு பகவானுக்கு உரிய பிரம்மனுக்கு உரிய பரிகாரங்களை செய்து இந்த கர்ம வினைகளை குறைக்கணும். அப்ப இந்த அறிகுறி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வணங்கினா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுதான் காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சக்தியை மீட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ காவல் தெய்வத்துல என்னுடைய அனுபவத்துல இந்த கிரக நிலைகள் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர்ல இருக்காங்க. நிறைய கோவில்கள்ல மயான கொள்ளை நடக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோவில்கள் இருக்கிறது. அந்த அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் இந்த குணங்கள் இருப்பவர்களுக்கு பூரணமான பலன் கிட்டும், மாற்றங்கள் வரும், அனுபவிக்கிற பிராப்தம் அப்பதான் கிடைக்கும். அப்பதான் மகிழ்ச்சி என்பதை அவர்களால என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். அதே போல நீங்க கவனிச்சு பாருங்கம்மா, இந்த செவ்வாய் சனி ஒவ்வொரு கட்டத்துல இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான அம்பிகைகளை நம்ம வழிபடணும். அதை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன பண்ணிக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை எங்களுக்கு இப்போ இந்த அங்காள பரமேஸ்வரை வழிபட்டது மட்டுமே போதுமானா அடுத்தடுத்த தலைமுறைகளில் என்ன ஆகும்னா இந்த தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் நட்சத்திரத்தை பற்றின அறிவு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா அடுத்த கேள்வி என்னன்னா, இணைவு இல்லாமல் சனியினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் நட்சத்திரத்துல சனி இருந்தாலோ இந்த பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற. இப்போ உதாரணமா நான் என்ன அறிகுறியெல்லாம் சொன்னேன். இப்போ செவ்வாய் பகவான் சனி பகவான் இணைந்த கிரக அமைப்பு இருந்தா அவர்களுக்கு யாரு கெட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், குருவும் சந்திரனும் கெடும்னு சொல்ல. இப்போ கோச்சார காலபுருஷ அடிப்படை இருக்கு இல்லையா, இப்போ அதுல நீங்க கவனிச்சு பாருங்க, மகர ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ராசிகள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி, செவ்வாய் பகவான் உச்சம், அதுதான் கர்மஸ்தானம். அங்க யாரு நீச்சமாக இருக்கா, குரு நீச்சமாக இருக்காரு. அப்போ எந்த கட்டத்துல செவ்வாசனி சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு யாருடைய அருள் இல்ல, குருவுடைய அருள் இல்ல. அடுத்த கிரக சேர்க்கை என்ன சொன்னேன், செவ்வாய் கேதுன்னு சொன்னேன். இந்த செவ்வாய் கேது கிரக இணைவு எங்க இருக்கிறது, விருச்சிக ராசியோடு இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியை நம்ம என்ன சொல்றோம், 8வது ராசி, முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களை பற்றி சொல்லக்கூடிய ராசி. இதுல யாரு நீச்சம் அடைந்திருக்கா,
சந்திரன் நீச்சம் அடைந்திருக்காரு. அப்ப செவ்வாய் கேது இணைவு உள்ளவர்களுக்கு யாருடைய அருள் இல்லை? சந்திரனுடைய அருள் இல்லை. அப்போ இந்த அமைப்பு தான் ஒருத்தவங்களுடைய முகத்துல என்ன பண்ணுது? பிரதிபலமாக இருக்கிறது. அப்போ செவ்வாய் சனி செவ்வாய் கேதுன்னு இருக்கா, உங்க முகத்தை நீங்க எப்படி சரி பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல ஒரு பிரச்சனை, ஒரு அடையாளம், ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த பிரம்ம பாகத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு உச்சமடைகிற நட்சத்திரம் எது அப்படின்னா பூச நட்சத்திரம். அதே போல சந்திரன் உச்சமடைகிற நட்சத்திரம் எது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பிறந்த ஜாதகத்துல 8வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம சாபத்தை எல்லாம் நீக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப லக்ன புள்ளியிலிருந்து நம்ம 8வது நட்சத்திரம் இருக்கணும். அந்த நட்சத்திர அதிபதி நின்ற சாரத்தை பார்க்கணும். அவர் நெருப்பிலா, நிலத்திலா, காற்றிலான்றதை பார்க்கணும். அதை பார்த்து அதற்கென்று இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே செல்லும் பொழுது நாம் போன ஜென்மத்தில் செய்த வினையினுடைய விஷயத்தை அந்த ஆலயம் நமக்கு என்ன பண்ணும்னா குருவினுடைய அருளால் தீர்க்க முடியும். குரு அருள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளுடைய அறிவை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய குரு. அதாவது ஜோதிடம் மட்டுமல்ல, ஒரு ஆலயத்துல போய் வழிபட்டு நின்றுட்டு இருக்கப்ப யாரோ நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்கன்னா அந்த நிமிஷத்துல அவங்க தான் நமக்கு குருவாக நமக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுவாங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும். இந்த நடைமுறை நட்சத்திர விஷயங்கள் அனைத்தையுமே மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில் ஒரு 7 நாள் பொது வகுப்பாக என்ன பண்ணுறேன்னா எடுக்கிறேன். அதில் செப்டம்பர் 5லிருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரை பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெற இருக்கிறது. இதில் நம்மளுடைய கர்மாக்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அதை எப்படி அழிக்கணும், அதை அழிப்பதற்கு நம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றின ஒரு அற்புதமான கான்செப்ட் உள்ள ஒரு வகுப்பு. இதை அனைவருமே கட்டாயமாக என்ன பண்ணிக்கணும்னா என்னை நம்பியவர்கள் சேரணும். அது மட்டும் அல்லாது 1 வருடத்திற்குள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கான பூஜை முறைகளை, மாற்றத்திற்கான வகுப்புகளை, இப்போ வாஸ்து வகுப்புல தவறுகள் இருக்கும், அது மாதிரியான வகுப்புகளை இந்த நட்சத்திர வகுப்பில் இணைவதன் மூலம் அவர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் நிறைய கொடுக்க இருக்கிற அதை அனைவருமே ஃபாலோ பண்ணி அந்த வகுப்பு அட்டன் பண்ணிக்கிட்டா இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவர்கள் கட்டாயமாக இந்த வகுப்பை தவற விட வேண்டாம். உறுதியான மாற்றத்தை தரும். பார்த்துட்டு இருக்க நேர்கள், உங்களுக்கு ஜோதிடம், ஜாதகம் இது ரெண்டுத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலாக டெய்லி உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதுக்கும் ஸ்டார்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த 7 நாள் வகுப்பில் நடக்க இருக்கு. செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக உபயோகப்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் குருஜி. நன்றி. நன்றி, வணக்கம்மா.